நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டி கந்தசாமி கோயிலில் தைப்பூச தேரோட்டத்தையொட்டி பிரசித்தி பெற்ற நாட்டு மாட்டுச் சந்தை நடைபெற்றது. காளை ஜோடி சுமார் 1.5 லட்சம் ரூபாய்க்கும், கன்றுடன் கூடிய பசு சுமார் 75,000 ரூபாய்க்கும் விலை போயின. மாடுகள் வரத்து குறைந்ததால் சந்தை சற்று களையிழந்து காணப்பட்டது. லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனது தந்தையை ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி சிலர் தவறாக அடையாளப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். மாறாக ரஜினி ஒரு மனிதநேயவாதி என்றும் அவர் கூறியுள்ளார். ரஜினியை சிலர் சுட்டிக்காட்டுவது போன்று அவர் இருந்திருந்தால் லால் சலாம் படத்தை அவர் பண்ணியிருக்க முடியாது என்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ரஜினி ரசிகரும் பெருமைப்படுகிறது போன்று லால் சலாம் படம் இருக்கும் என்றும் ஐஸ்வர்யா கூறியுள்ளார். நாங்கள் ராமரையோ ராம பக்தியையோ எதிர்க்கவில்லை என்றும், ராமர் பெயரால் நடக்கும் அரசியலைத்தான் எதிர்க்கிறோம் என்றும் திருச்சியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னை பெருங்குடி டெலிபோன் நகரில் மழைநீர் வடிகால் அமைக்கும் போது தவறுதலாக தண்ணீர் குழாய் உடைக்கப்பட்டதால் தண்ணீர் குபுகுபுவென வெளியேறி அப்பகுதி முழுவதும் வெள்ளமென பாய்ந்தோடி பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்கிருந்த டிரான்ஸ்பார்மர் தீப்பற்றி எரிந்ததோடு அடுக்குமாடி குடியிருப்பு மீது சாய்ந்தது. தகவல் அறிந்து விரைந்த போலீசார் அசம்பாவிதம் எதுவும் நேர்ந்துவிடாதபடி பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டனர். வேளாண் பொருட்களுக்கு விவசாயிகளை விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும், மின்சார சட்டத்திருத்த மசோதாவை அரசு திரும்ப பெற வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாதம்பட்டி முதல் பேரூர் வரை நூற்றுக்கணக்கான விவசாயிகள் டிராக்டர்களில் பேரணி சென்றனர். தொடர் விடுமுறையால் புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கடந்த 3 வாரங்களில் மட்டும் 6 பேர் ராட்சத அலைகளில் சிக்கி உயிரிழந்ததால் கடலில் இறங்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் பாறைகள் மீது அமர்ந்தபடி கடலின் அழகை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் ரசித்தனர். நாகை மாவட்டம் திட்டச்சேரியை அடுத்த பாக்கொந்தகை கிராமத்தில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த திமுக கட்சியின் மூத்த முன்னோடியான கருணாநிதி என்பவரின் உடலை சுடுகாட்டில் அடக்கம் செய்ய அதே பகுதியைச் சேர்ந்த பட்டியல் இன மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து இறந்தவரின் உடலை நாகை திட்டச்சேரி சாலையில் கிடத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாகை எஸ்பி நடத்திய பேச்சுவார்த்தையால் 7 மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்து உடல் அடக்கம் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையில் இருந்து உப்பாறு அணைக்கு தண்ணீரை திறந்துவிடக் கோரி விவசாயிகள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமூர்த்தி அணை முழு கொள்ளளவை எட்டினால்தான் தண்ணீரை திறக்க முடியும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறுவதாக அவர்கள் தெரிவித்தனர். திருச்சி விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநாட்டுக்கு சென்ற வாகனங்களால் கடலூர் மாவட்டம் பேப்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பிசிகவின் கொடியை ஏந்தி பிடித்தவாறு வாகனங்களின் மேற்கூரையில் ஏறி முழக்கமிட்டவாறே அக்கட்சியினர் சென்றனர். போக்குவரத்து நெரிசலுக்கிடையே பழுதாகி நின்ற லாரி ஒன்றை பிசிக தொண்டர்கள் ஒன்று சேர்ந்து அப்புறப்படுத்தினர். திருச்சியில் நடைபெற்ற விசிக மாநாட்டுக்கு சென்றுவிட்டு கடலூருக்கு திரும்பிக் கொண்டிருந்த வேன் வேப்பூர் அருகே லாரி மீது நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்தனர். 20 பேர் படுகாயமடைந்தனர். வேன் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் விபத்து நேர்ந்ததாக கூறப்படுகிறது. வேப்பூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அர்ஜென்டினாவில் உள்ள தென் அமெரிக்காவின் மிக உயரமான அகன்காகுவா சிகரத்தில் ஏறுவதற்காக தமிழகத்தில் இருந்து முதல் நபராக சென்னை மன்னிவாக்கத்தைச் சேர்ந்த 37 வயதான மலையேற்ற வீராங்கனை முத்தமிழ்ச்செல்வி இன்று விமானம் மூலம் அந்நாட்டுக்கு புறப்பட்டார். அவரை குடும்பத்தினரும் நண்பர்களும் பூங்கொத்து கொடுத்து வழியனுப்பி வைத்தனர். இந்த மவுண்டைன்ல பாத்தீங்கன்னா ரோப் பிக்சிங் எதுவுமே கிடையாது. இது கொஞ்சம் டஃப்பான மவுண்டைன் தான்.
இந்த மற்ற மவுண்டனை கம்பேர் பண்ணும்போது எவரெஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும் இந்த மவுண்டனும். இல்லை, இது நான் தமிழ்நாட்டில் மென்னும் சரி விமனும் சரி யாருமே பண்ணதில்லை. இது தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து அர்ஜென்டினாவோட மவுண்டன் கிளைம் பண்ணுறது. பவதாரணியின் உடலுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன், அமைச்சர் உதயநிதி, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்குமே ஒரு பேரிழப்பாக இருக்கிறது. இசைஞானி இளையராஜாவுடைய அன்பு மகள் என்னுடைய நண்பர் யுவன் சங்கர் ராஜாவுடைய அருமை சகோதரி தங்கை பவதாரணியுடைய இழப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்குது. கலைஞருடைய குடும்பத்தின் சார்பாக அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். பவதாராணி அவர்கள் இன்றைக்கு இல்லை என்ற ஒரு சூழ்நிலை என்று நினைக்கும் போது நம்மை போன்ற இசைப்பிரியர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும், உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்கள் அத்தனை பேருக்குமே, இசையிலே மயங்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒரு பெரும் இழப்பாகத்தான் நிச்சயமாக கருத முடியும். பவதாரிணி ரொம்ப எங்கேஜில் நம்ம எல்லாரையும் விட்டு போயிருக்காங்க. இது அவங்க குடும்பத்திற்கும் திரையுலகுக்கும் இசை உலகத்திற்கும் ஒரு மாபெரும் இழப்பு. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் எல்லா இறைவனையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். காலத்திற்கு ஏற்ப கொள்கைகள் சமரசத்திற்கு உள்ளாகும் என்று கூறிய அமைச்சர் துரைமுருகன், கடவுள் இல்லை என்று கூறினால் ஓட்டு போட மாட்டார்கள் என்பதற்காக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என அண்ணா சமரசம் செய்து கொண்டதாக கூறினார். ஒரு காலத்திலே கடவுள் இல்லை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். நாம் அப்படி அல்ல. ஓட்டு கேட்க போகிற பொழுது அதை சொல்லிவிட்டு போனால் ஓட்டு போட மாட்டான். அதுக்காக அண்ணா அவர்கள் ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வைத்தார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நாங்கள் அப்படி இல்லைங்க, அது ஐயா தான் சொல்கிறார். நாங்கள் ஒன்றே குலம் ஒருவனே, ஒரு ஓட்டு போட்டுருங்க, இது கேட்டுருங்க. இந்தியை எதிர்த்து கொண்ட காலத்தில் பிரிவினை போகிறீர்களா என்று கேட்டார்கள். இந்திய ஆதிக்கத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒரு காலத்தில் பிராமணர்களை எதிர்த்தோம். அண்ணா சொன்னார், பிராமணர்களை அல்ல பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம் என்று சொன்னார். ஆகவே கொள்கையிலே சில நேரங்களில் காம்ப்ரமைஸ் செய்து கொள்வது உண்டு.